எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறது நசாரா. இது ஒரு மலபார் ஸ்பெஷல் புட்டிங்காக இருக்குது. கோதுமையை ஊற வச்சு பால் ஊற்றி நெய் சேர்த்து செய்கிற ஒரு ஸ்பெஷல் ரெசிபியாக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். 3/4 கப் அளவுக்கு தோல் இல்லாத கோதுமை தான் எடுத்திருக்கு. தோலோடு தான் நீங்கள் எடுக்கிற அப்படின்னா 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மார்க்கெட்டில் வாங்குறது கிடைக்கும் தோல் இல்லாத கோதுமை. அதுக்குள்ள நிறைய தண்ணி ஊற்றி 3 to 4 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கலாம். மிக்சி ஜாருக்குள்ள நல்லா அரைச்செடுக்க வேண்டியதா, அதனால நல்லா ஊறி கிடைக்கணும். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்க, கோதுமை நல்லா ஊறி இருக்கு. கழுகி தண்ணி வடிகட்டி மிக்சி ஜாருக்குள்ள போட்டு 1 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்செடுத்துருக்கு. இது கூடவே மறுபடியும் 1/2 கப் அளவு தண்ணி கூடி நான் ஊற்றி நல்லா ஒரு டைம் கலக்கி இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயினருக்குள்ள ஊற்றிக்கோங்க. நல்லா அரிச்செடுத்துக்கலாம். ஃபைனாக இருக்கிற நைஸாக இருக்கிற மாவு மட்டும் நமக்கு போதும். மிச்சம் ஃபுல்லாக இதே மாதிரி அரிச்செடுத்துக்கோங்க. ஒரு டைம் 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி அரைச்ச மாவு நல்லா அரிச்சதுக்கப்புறம் மிச்சம் வந்து இந்த வேஸ்ட்டுக்குள்ளே மறுபடியும் கொஞ்சம் மாவு இருக்கும், அது கூடி நம்ம எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவு தண்ணி கூடி இதுக்குள்ளே ஊற்றி இருக்கு. மறுபடியும் ஒரு டைம் அரிச்செடுத்துக்கலாம். இப்போ இது வேஸ்ட் தான், இது நமக்கு தேவையில்லை, இதை நம்ம கொட்டிடலாம். மேக்ஸிமம் இதுக்குள்ளே இருக்கிற மாவு ஃபுல்லாக நம்ம எடுத்துருக்கு. இது பாருங்க, கோதுமை பால் ரெடியாக இருக்குது. இது நம்ம இப்படியே யூஸ் பண்ணுறது இல்லை, 1 மணி நேரமாவது மினிமம் மூடி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே இது பாருங்க இந்த மாதிரி ஊறி கிடச்சிடும். இதுக்கு நான் தமிழ் சொல்கிறது ஊறி வர்றதுக்கு அந்த மேலே இருக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா, அது நம்ம கொட்டிடலாம். அது வேண்டியதில்லை. அந்த கீழே அமங்கி இருக்கிற மாவு அது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பத்திரமா எடுத்துக்கோங்க. 1 மணி நேரம் தான் வச்சுருக்கு, அதனால மாவு அந்த அளவுக்கு கட்டியாக இல்லை, கலங்கி போயிடும் தண்ணிக்குள்ளே. மெதுவாக மேலே இருக்கிற தண்ணி மட்டும் எடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்கிற மாவு ஒரு டைம் கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்குள்ளே 1/2 கப் அளவுக்கு பால் ஊற்றி இருக்கு, பசும்பால் தான் ஊற்றி இருக்கு. நல்ல ஒரு டைம் கலக்கி விட்டதுக்கப்புறம் கடாய்க்குள்ளே ஊற்றி இருக்கு. இனிப்புக்காக நான் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கு. உங்களுக்கு சர்க்கரை இல்லாமையும் செஞ்சுக்கலாம், 1/4 கப்பு போதும் அப்படின்னா அந்த மாதிரியும் சேர்த்து செஞ்சுக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் கூடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பசும்பால் ஊற்றி இருக்கிறதுனால இதுக்குள்ளே வெல்லம் சேர்க்கக்கூடாது, சர்க்கரை தான் சேர்க்கணும். தேங்காய் பால் ஊற்றியும் இது செஞ்சுக்கலாம், அப்போ நீங்கள் வெல்லம் சேர்த்து செஞ்சுக்கோங்க. ஒரு பிளேட்டுக்குள்ளே கொஞ்சம் நெய் தடவி மாற்றி வச்சிருக்கு. நம்ம இது ரெடி ஆனதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஊற்றுறதுக்காக தான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பதாம் நறுக்கினது, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேஷ்யூ நட் முந்திரி பருப்பு நறுக்கினது கூடி சேர்த்து வறுத்து மாற்றி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கடாய்க்குள்ளே நம்ம ஊற்றி வச்சிருக்கிற பால், அந்த கோதுமை பால் வந்து மீடியம் லோ ஃப்ளேமில் கைவிடாமல் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி திக்காக வர்ற வரைக்கும் பண்ணி எடுத்துக்கோங்க. முதல்ல பாலெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் இது ஸ்டவ்வில் வைக்கிற அப்படின்னா மாவு கீழே அமங்கி இருக்கும். நல்ல ஒரு டைம் கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. அப்படியே எடுத்து வைக்கக்கூடாது. அப்படியே வச்சிருச்சு அப்படின்னா மாவு உடனே வெந்து கட்டியாகி போயிடும், பார்த்து பண்ணிக்கோங்க. பாதி திக்கானதுக்கப்புறம் நம்ம நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கிற கேஷ்யூ நட்டு பதாம் அதோட பாதி அந்த நெய்யோடு சேர்த்து இதுக்குள்ளே ஊற்றி இருக்குது. இது இப்போ மீடியம் திக்னஸில் இருக்குது, இந்த அளவுக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும். நம்ம பிளேட்டுக்குள்ளே போட்டு நல்லா அமக்கி கட் பண்ணி எடுக்க வேண்டியதா, அதனால இந்த ஒரு திக்னஸ் பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். மிச்ச பதாம் வந்துட்டு பாதி தான் நம்ம அந்த பாலுக்குள்ளே அந்த மிக்ஸுக்குள்ளே போட்டு இருக்கு. மிச்சம் வந்துட்டு பாதி பிளேட்டுக்குள்ளே இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கோதுமை அது வந்துட்டு இதுக்கு மேலே ஃபுல்லாக இதே மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா அமர்த்தி விடும்போது ஸ்பூனில் இல்லை ஸ்பேட்டுலையில் ஒட்டிடும். அப்படி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மேலே வந்து கொஞ்சம் நெய் கூடி போட்டு நல்லா அமர்த்தி இருக்குது அப்படின்னு ஒட்டாமல் நல்ல ஷேப்பில் இதே மாதிரி நமக்கு செஞ்சுருக்க முடியும். இது வந்துட்டு இப்போ நல்லா கொதிக்கிற சூடாக இருக்குது. இப்போ இது சாப்பிட முடியாது, கட் பண்ணவும் முடியாது, மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஆறி இருக்குது, ஃப்ரிட்ஜில் ஒன்றும் வைக்க வேண்டியதில்லை. இதே மாதிரி ஈஸியாக நமக்கு எடுக்க முடியும். ஒரு பிளேட்டுக்குள்ளே திருப்பி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பிடிச்ச ஷேப்பில் இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் சில்லாக வேணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சும் சாப்பிட்டுக்கலாம், டேஸ்டியாக இருக்கும். ஒன்றுமே வேணாம், இப்படியே சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கிற ஒரு மலபார் ஸ்பெஷல் புட்டிங் ரெசிபியாக இருக்குது நசாரா. சாதாரணமாக கோதுமை ஊற வச்சு தான் செய்யறது. கோதுமை உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கோதுமை மாவுலையும் செஞ்சு எடுத்துக்கலாம். ஆனால் அது இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது.
நீங்கள் அதை நல்லா ஒரு டைம் அரித்து அந்த வேஸ்ட்டு ஃபுல்லாக மாற்றினதுக்கப்புறம் பாலில் கலக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி செய்கிறது தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.